ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பிரண்டையை வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ் வந்து செய்ய போகிறோங்க. பிரண்டை ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா இளம் தளிராக பிரண்டை வந்து பாருங்கள், இது போல் நல்லா இளம் தளிராக இருக்குதுங்க. நம்மளுக்கு மழை பெய்கிற சீசனில் வந்து நல்லா தளிராக கிடைக்குங்க. அப்போ வந்து ஊறுகாய்க்கு வந்து நார் இல்லாமல் நல்லா கிடைக்குங்க. அந்த சமயத்தில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையே ஒரு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாங்க, எதுவுமே ஆகாது. பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து நல்லதுங்க. எலும்பு தேய்மானத்தை எல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணுங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு தேய்மானம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க. இன்னும் நிறைய வந்து இதில் அதிக நோய் சக்தி வந்து இருக்குதுங்க. இதில் பிரண்டை உப்பு, பிரண்டை பொடின்னு நிறைய வந்து பிரண்டை சட்னி நிறைய ஐட்டம் வந்து செய்யலாங்க. நம்ம ஊறுகாயாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கிடைக்கிறப்ப வந்து இது போல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா. அதுக்கு பாதி அளவுக்கு பிரண்டையை வந்து இது போல் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நார்லாம் எதுவுமே இல்லைங்க இதில். அதனால் அப்படியே வந்து பாருங்கள், நாரே இல்லாமல் இருக்கிறனால நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அது போல் மீதி இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம இது போல் முழுசாக இருக்கிறப்பே நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து காய போட்டோம்னா அந்த ஈரமெல்லாம் வற்றின முன்னாடி இது போல் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இலை எல்லாமே சேர்த்திக்கலாங்க. முத்துன பிரண்டை மட்டும் சேர்த்துனா நாக்கு அரிக்குங்க. அதனால் இது போல் இளம் பிரண்டையை எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா வெட்டுறதுக்கு நார் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், ஒடிச்சாலே நல்லா தண்டு போல் ஒடிஞ்சு வந்துருங்க நம்மளுக்கு. இது போல் எடுத்துட்டால் நம்மளுக்கு நாரே இருக்காதுங்க. அப்படியே கட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கழுவி உணர்த்திட்டிங்கன்னா ஒரு துணியில் நல்லா ஒரு துளியும் கூட ஈரப்பதம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து உணர்ந்துருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இது போல் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லா பிரண்டையுமே இது போல் நம்ம பொடுசாக அந்த இலைகளோடவே தளிராக இருந்ததுனால வெட்டி எடுத்தாச்சுங்க. இப்போது வதக்கிறதுக்கு வந்து நம்ம செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. இப்போது வானொலி காஞ்சதும் நம்ம வெறும் வானொலியில் ஊறுகாய் பொடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா எண்ணெய் சேர்த்தாமல் வெறும் வானொலியில் கருகிடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாங்க. நீங்கள் ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து எப்போவுமே இரும்பு வானலியோ இல்லைன்னா இது போல் எவர்சில்வர் வானலியோ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஈய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓட்டை விழுந்துருங்க. ஈய பாத்திரம் அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வந்து நம்மளுக்கு ஊறுகாயில் வந்து சேர்ந்து வந்துடுங்க. அதனால் இரும்பு வானலி இல்லைன்னா இது போல் வானலி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கருகாமல் பொரிஞ்சு மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. நம்ம இது நல்லா நம்மளுக்கு எல்லா வெந்தயமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அது ஒரு தட்டில் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்ப வானலியை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகும் அது போலயே சேர்த்துட்டு வெறும் வானலியிலே நம்ம வந்து வறுத்துக்கலாங்க. கடுகு சீக்கிரமாக உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடுங்க. வெந்தயம் தான் லேட்டாங்க. அதனால் தனித்தனியாக நீங்கள் வந்து வறுத்துக்கங்க. இல்லைன்னா கடுகு கரிஞ்சு போயிருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்தினீங்க ரெண்டும் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா இது போல் வறுத்தா தான் நல்லா மணமாக இருக்குங்க ஊறுகாய். இப்போ எல்லா கடுகுமே நம்மளுக்கு பாருங்கள் நல்லா படப்படன்னு வெடித்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து நம்ம இந்த தட்டிலையே கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு திரும்ப வானொலியை வச்சுக்கலாங்க. இப்போது இந்த பிரண்டை வந்து வெயிட் போட்டு பார்த்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 கிலோ அளவுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து இருக்குங்க. இப்போது வானொலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பிரண்டை வதக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 மில்லி 60 மில்லி அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேங்க.
ஒரு 75 மில்லி அளவுக்கு இருக்குங்க இது. இப்போ இதில் நம்ம இந்த பிரண்டையை சேர்த்து வதக்கலாங்க. பிரண்டை வதங்குறப்ப ஒரு சிலதெல்லாம் வெடிக்குங்க, அதனால் நீங்கள் பார்த்து சூதானமாக வதக்கிடுங்க. வதக்கிறப்ப தண்ணி இல்லாமல் இருந்தால் வெடிக்காதுங்க. தண்ணி எங்கேயாவது ஒரு சொட்டு இருந்துருச்சுன்னா நல்லா டம்முன்னு வெடிக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. நல்லா இந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு அரிப்புத்தன்மை இல்லாமையும் கெட்டு போகாமையும் இருக்குங்க. நல்லா இது சுருண்டு வதங்கி வர அளவுக்கு நம்ம பொறுமையாக மெதுவாக தீ வந்து வச்சு வதக்கணுங்க. பாருங்கள், புளி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு 100-130 கிராம் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்துருக்குறேங்க. இதில் எந்த கல் மண் நார் எதுவுமே இல்லாமல் பக்கு எதுவுமே இல்லாமல் வீட்டிலே சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச புளி தாங்க. இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது ரொம்ப தண்ணி போல் நம்ம பிசைஞ்சு எடுக்காமல் நல்லா கெட்டியாக குழம்பு போல் நம்ம வந்து இந்த புளி வந்து நல்லா ஊறின பின்னாடி பிசைஞ்சு எடுக்கணுங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ஊறிட்டுருக்கட்டுங்க. பாருங்கள், மிதமான தீயில் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குதுங்க. அதிகமாக தீ வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் அடியில் இருக்குது, அடி பிடிச்சிடாமல் கருகாமல் இது போல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரிப்பு தட்டாமையும் ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்குங்க. இது நல்லா பதமாக வறுத்துட்டு எந்த பதம் அப்படிங்கிறத நான் கடைசியில் காட்டுறேங்க. நல்லா இது வதக்கிட்டு ஃபுல்லாக காட்டினா வீடியோ வந்து லென்த்தாக போகுங்க. அதனால் நல்லா பதமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த பக்குவம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேங்க. பாருங்கள், புளியாக இதை போல் நல்லா கெட்டியாக அந்த ஊற்றின தண்ணியிலே பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது போல் அந்த புளியை நீங்கள் புளிஞ்சு எடுத்துகிட்டு திருப்பி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் 2வது தடவை ஊற்றுற தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு துளி கூட தூசியோ பக்கோ எதுவுமே இருக்காதுங்க. அதனால் நான் இது போல் கெட்டியாக எடுத்துக்கிறேங்க. அது இது போல் புழிஞ்சிங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததில் நம்ம புளிஞ்சு கெட்டியாக எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக சேர்த்துனோம்னா டைம் அங்கே ஊறுகாய் வந்து பதத்துக்கு வர்றதுக்கு. அதனால் அளவாக கெட்டியாக நம்ம சேர்த்திட்டோம்னா டக்குன்னு ஊறுகாய் வந்து நம்மளுக்கு பதத்துக்கு வந்துடுங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்கள், பிரண்டை நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி சுருளை கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த பச்சை கலர்லாம் மாறி நல்லா அந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சுங்க. ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா இது போல் குழையிற அளவுக்கு நல்லா பாருங்கள் நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு எண்ணெயிலேயே. அந்த எண்ணெயுமே பாருங்கள் நம்மளுக்கு பச்சை கலரில் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுத்தோம்னா ரொம்ப சக்கை மாதிரி ஆயிருங்க. அதனால் இப்போ வந்து நம்ம இதை இறக்கிக்கலாங்க. இறக்கி நல்லா ஆற விட்டுறலாங்க. சூடு ஆறின முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதை இறக்கிட்டு அந்த அடுப்புலேயே திருப்பி ஒரு வானொலி வந்து எண்ணெய் சேர்த்தாமல் வெறும் வானொலி வச்சுக்கிறேங்க. இப்போ வானொலி சூடானதும் நல்லா 100 கிராம் அளவுக்கு மிளகாய் வத்தல் வந்து சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. வெயிலில் காய வச்சுருந்தா நம்மளுக்கு மொறுன்னு இருக்குங்க. இது வந்து வெயில் இல்லாதனால நான் வந்து வானொலியில் வறுத்து எடுத்துக்கிறேங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மிளகாய் தாங்க, ஏற்கனவே காய வச்சதாங்க. ஆனாலும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணுங்கிறக்காக லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சூடு ஆறினவுடனே நம்ம வந்து பவுட்ரு பண்ணோம்னா நல்லா அரைப்படுங்க. நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய் தூள் போடுறத விட ஊறுகாய்க்கு வந்து இது போல் நாமளே வந்து அரைச்சி உடனுக்குடனாக போடுறப்ப வந்து நல்லா ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இடித்த மிளகாய் தூள் ஸ்டைலில் வந்து நம்ம இதை அரைச்சி போட்டோம்னா நைஸாக போடுறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இது போல் சேர்த்திங்கன்னா நல்லா சுவை கொடுக்குங்க. இப்போது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்து
வந்துடுச்சுங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சூடு ஆறட்டுங்க. மிளகா வந்து நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதாக அரைச்சிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இடிச்ச மிளகாய் இப்படி ஸ்டைலில் இந்த அளவுக்கு குறகரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ அதை தனியாக மிளகாய்த்தூள் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இந்த வதக்கி இருக்கிற பிரண்டை வந்து இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் அங்கங்கே வந்து எலசாக இருக்கிறனால நார் இல்லாமல் நம்மளுக்கு வாயில் அகப்படுற மாதிரி 1 2 இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அதனால் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் பாருங்கள் இந்த அளவுக்கு மீதி கூட வச்சுருக்கிறேங்க. அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வரேங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது கூடவே நம்ம இப்போது அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஊறுகாய்க்கு வந்து உப்பு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பத்தலினா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு தான் வந்து சேர்த்துருக்குறேங்க. கைத்திட்டமாக தான் 1 ஸ்பூனுக்கு இந்த அளவுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. இன்னும் தேவைப்படுச்சுன்னா ஊறுகாய் வந்து உப்பு இருந்துச்சுன்னா தான் கெட்டு போகாமல் இருக்குங்க. திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சிருந்த புளியுமே சேர்த்துக்கலாங்க. இதில் நம்மளுக்கு எல்லாம் நல்லா கலந்து வருங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறப்ப புளி வந்து நான் இந்த ஒரு தடவை கரைச்சி வச்சுருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேங்க. 2ஆவது தடவை கரைக்கலிங்க. நிறைய வந்து புளி வந்து வந்திருக்குங்க. ஒரு சில புளி வந்து கரைச்சோம்னா நிறைய வருங்க, ஒரு சிலது வந்து கம்மியாக வருங்க. நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துட்டு மீதியை வச்சிடலாங்க. வத்தலினா கூட திரும்ப சேர்த்துக்கலாங்க. எது அதிகமாக ஆகிட்டாலும் நல்லா இருக்காதுங்க. எல்லாமே கரெக்டாக உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒன்றா பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா அரைவட்டு நம்மளுக்கு கலந்து வந்துடுங்க. இப்போ இது கூடவே வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பாதி அளவு வந்து சேர்த்துருக்குறேங்க. எடுத்ததில் பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இதையும் கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது போல் கலந்து வர்றபடி அடித்தாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம அந்த மீதி வச்சுருந்த பிரண்டை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அங்கங்கே ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குங்க. அதனால் இதை எடுத்து இது கூடவே சேர்த்துடலாங்க. இப்போது இது போல் 2 பெரிய பூண்டு வந்து எடுத்துகிட்டு இதை தொளிச்சிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், தொளிச்சிட்டு இது போல் நான் வந்து நல்லா பாக்கு போல் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டேங்க. இப்போது இந்த வறுத்து வச்சுக்கிற வெந்தயத்தையும் கடுகையுமே நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேண்டாம். இது போல் குறகுறப்பாக இருந்தாலே போதுங்க. இப்போ இந்த பிரண்டை வறுத்த இல்லைங்களா, அந்த வானலியவே திரும்ப அடுப்பத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு அடி பிடிச்சிருந்தா நீங்கள் வேறு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காதனால நான் அதே பாத்திரத்துவே அதே வானலி வந்து நான் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 75 மில்லி அளவுக்கு ஊற்றிருக்கிறேங்க. அதே அளவுக்கு வந்து இப்போ ஊற்றுறேங்க. பத்தலினா நம்ம கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்த மாட்டேங்க. எண்ணெய் ரொம்ப மிதங்குற மாதிரிலாம் சேர்த்த மாட்டேங்க. அளவாக சேர்த்துனாலே வந்து எனக்கு வந்து ஊறுகாய் கெடாதுங்க. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்க. ஒரு கெட்டு போகும்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நான் சொல்கிறது போல் இது போல் நல்லா பக்குவமாக செஞ்சாலே நீங்கள் எத்தனை நாள் வச்சுருந்தாலுமே கெடாதுங்க. ஈரக்கைப்படாமல் நம்ம ஒரு ஜாடியிலையோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலையோ சேர்த்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அது எப்போவுமே வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. ஈரக்கைப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கெட்டு போயிருங்க. பக்குவமாக இது போல் செஞ்சு வைக்கிறப்ப அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு ஒரு ப்ரெசர்வேட்டிவாகவும் இருக்குங்க. அதாவது பூஞ்சைகள் வந்து வராமல் தடுக்கிற சக்தி இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து கடுகு வந்து வறுத்து சேர்த்துறோம். தாளிப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துறோங்க. நச்சுத்தன்மைகளை வந்து எடுக்கிற சக்தி வந்து கடுகுக்கு இருக்குங்க.
கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா உங்களுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்திட்டு கூடவே நம்ம கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலைகளை வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஆற வச்சுக்கிற இடையில வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் தெறிக்குங்க. அதனால் தண்ணி இல்லாமல் இது போல் உணர வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி விடுங்க. நீங்கள் நல்லா அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமும் பூண்டில் இருக்கிற ஈரப்பதமும் நம்மளுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா பூண்டுலேயும் கருவேப்பிலை இருக்கிற அந்த சலசலப்பெல்லாம் நம்மளுக்கு அடங்கிருச்சுங்க. அடங்கினது நம்ம அந்த ஊறுகாய் பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயில் சேர்த்து கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலே இருக்கணுங்க, கருகக்கூடாதுங்க. நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஊறுகாயும் வந்து சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இது போல் நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா கலந்த வினாடி சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பு காரம் எது பத்தலினாலும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள் வந்து எல்லாமே சேர்த்திக்கலாங்க. நம்ம மிதமான தீயிலே வச்சு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விடணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. எனக்கு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் மட்டும் காரம் மட்டும் பத்தாதுங்க. நான் வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிற மிளகாய் பொடியே சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இது போல் எண்ணெய் வந்து நம்மளுக்கு அங்கங்கே பாருங்கள் லைட்டாக பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. நம்ம புளி வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கறனால நல்லா வதங்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போயிருங்க. அதனால் பாருங்கள், எங்கேயுமே அடி பிடிக்காத அளவுக்கு இது போல் மிதமான தீயிலே வச்சு நம்ம கலந்து விடணுங்க. நம்ம ஒரு 5-6 நிமிஷத்து வரைக்கும் கைவிடாமல் இது போல் கலந்து விட்டே இருந்தோம்னா இந்த பதத்துக்கு வந்து பாருங்கள் அல்வா மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருங்க. அந்த பதத்தை நான் காட்டுறேங்க வந்த முன்னாடி. பாருங்கள், மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டோம்னா இது போல் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு இது போல் அல்வா போல் ஒட்டாமல் வர்ற பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துருங்க. சூடானதே நம்மளுக்கு எண்ணெய் வந்து சுற்றிலும் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டாலே பாருங்கள், நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா எங்கேயுமே அடி பிடிக்காமல் நம்மளுக்கு சுருண்டு அந்த அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு பிரண்டையும் வந்து நல்லா பசியை தூண்டுங்க. பெருங்காயத்தூளும் நல்லா ஜீரண சக்தியும் எல்லாத்தையுமே கொடுக்குங்க. அதனால் மணத்தை ருசி எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதை வறுத்துட்டு தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான பிரண்டை ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் சூடு ஆற ஆற நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. சூடு ஆற ஆற எல்லா எண்ணெயும் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ பிரண்டை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 150 மில்லியிருந்து 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதுங்க. அதுக்கு மேலே அதிகமாக வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், நம்மளுக்கு இன்னுமே சூடு ஆறுறப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு ஜாடியில் மேலே நிற்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் வந்துருங்க. பழைய புளி சேர்த்துருக்கனால கலர் வந்து
நம்மளுக்கு பிரண்டையும் பச்சை கலரில் இருக்கறனால பிரண்டை வந்து அதிகமாக சேர்த்துருக்குறேங்க நான். வேறு எந்த பொருள் பூண்டு அதெல்லாம் அதிகமாக சேர்த்தாம பிரண்டை வந்து அதிகமாக சேர்த்துருக்கனால பச்சை கலர் இந்த பழைய புளி 2 சேர்ந்து வந்து கலர் வந்து இந்த கலர் தான் வருங்க. நீங்கள் எல்லாம் ரெட்டிஸாக வேணும் அப்படின்னா புது புளி தான் சேர்த்துறங்க. புது புளி சேர்த்துறப்போ வந்து உடம்புக்கு கெடுதலுங்க. நம்ம எலும்பு ரத்தத்தை எல்லாம் சுண்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்பு அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய புளி சேர்த்துறப்ப இந்த பிரண்டை வந்து நம்மளுக்கு புளியை முறிவாடு செய்யுங்க. புளியில் இருக்கிற தன்மை வந்து முறிவாடு செய்கிற தன்மை வந்து இதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிரண்டைக்கு புளி சேர்த்தாமல் சாப்பிட்டோம்னா அரிப்படுத்துருங்க, அதனால் சாப்பிட முடியாது. அதனால் அந்த புளியோட தன்மையை முறியடிக்கிற தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் இது போல் பழம்புளி சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு எந்த பாதிப்புமே இருக்காதுங்க. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வச்சாலுமே எதுவுமே ஆகாதுங்க. பாருங்கள், நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் வந்து இன்னுமே இருக்குது பாருங்கள் ஜாடியில். கொஞ்சமாக இன்னுமே நான் வச்சுக்கிறேங்க, எதுவுமே ஆகலைங்க. இது போல் கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா பீங்கான் ஜாடியிலையோ சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க உங்களுக்கு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. இது போலயே பிரண்டை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுங்க.